வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷி ப்ரிஃபர்ஸ் செல்ஃப் த பீப்புள் ஆஃப் த வைஸ் மேன் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த மரீனாங்கிற பொண்ணு டான் வுல்ஃபுக்கு சமைச்சு கொடுக்குற ஃபுட் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுதான் உங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் தான் டான் வுல்ஃப்னு சொன்னால் என்ன நடக்குமோ அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அந்த ராயல் பிளேசஸ்லேருந்து ஏதோ மெசஞ்சர் வராங்கன்னு நினைக்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து சொல்கிறா. மீரா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு அவங்களை கூப்பிட்டு அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம கையில் நிறைய வேலை இருக்குது, அதனால தான் உன்னோட கிளாத்தை வந்து நான் மாற்றலாம்னு சொல்லி வச்சேன், அதுக்கு போறியா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களாம் வந்து இவளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவளை எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம அவளோட விருப்பமே இல்லாம அவளோட கிளாத்தை வந்து மாத்தி விடுறாங்க. இவளும் இந்த ஒரு நேரத்துல இப்படி ஒரு கிளாத் வந்து தேவையா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறா. இது வந்து உனக்கு சூப்பரா வந்து சூட் ஆகுது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ லூமி மட்டும் வந்தா நான் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றா. நீ எதுக்கு கவலைப்படாத, அவன் வந்து நார்த் சைடு வந்து போயிட்டு அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இந்த ஒரு கிளாத் வந்து உனக்கு சூப்பரா இருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்து வருவோம். அந்த ஒரு 3 கிரேட் கிங்டம்ஸ் அதை பத்தி உனக்கு தெரியுமில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த ஒரு விஷயம், அதை பத்தி உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது கிடையாது அப்படி சொல்லிட்டு இவ சொல்றா. நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேமுக்குள்ள வரும்போது அந்த ஒரு கிங்டம்குள்ள தான் நான் வந்து போனேன், அங்க வந்து உனக்கு கேமை பற்றி சொல்லி தருவாங்க. பட் அந்த ஒரு இடத்துல வந்து நிறைய டீமன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சுல, அந்த ஒரு வார் வந்து எண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு இடத்த ரீபில்ட் பண்ணதான் பார்த்தாங்க. அதனாலேயே நம்மளோட நாட்டுக்கும் வேற நாட்டுக்கெல்லாம் சண்டை வரல, அதாவது 10 வருஷம் வாரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது க்ளோஸ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்போ நம்ம இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், அதை வந்து யாரால பண்ண முடியும்னா அந்த ஒரு 9 வைஸ்மென்ஸ் அவங்களால மட்டும் இதை பாதுகாக்க முடியும். என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் பார்க்கும்போது அவங்க தான் வந்து லாஸ்ட்டாக இருக்காங்க, எல்லாருமே ஆன்லைனில் தான் இருக்காங்க, பட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பட் டான் வுல்ஃப் உன்னை நான் நம்புறேன், அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தான் தெரியும், அது மட்டும் இல்லாமல் உன்னால மட்டும் தான் அவங்களை கூட்டிட்டு வர முடியும். நம்மளோட கிங்டம் வந்து அடுத்த வருஷம் அழியாமல் இருக்கணும்னா நம்ம இதை பாதுகாத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. ஒன் மேன் ஆர்மி டான் வுல்ஃப், இது உன்னால மட்டும் தான் முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மேப் எடுத்து வச்சு எங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நெப்ரோபோலிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல அந்த ஹவுல் அப்படிங்கிற ஒரு பையன் இருப்பானாமா, ஸோ அங்கே போய் அவனை பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அங்கே தான் கண்டிப்பாக இருப்பான், ஏன்னா அவனுக்கு அந்த இடம் இருந்து ஒரு சொர்க்கம் மாதிரி. நம்ம மேஜிஸ்ட்ரேட் நெப்ரோபோலிஸ்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, அங்கே டார்க்னஸ் ஆஃப் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரர் இருக்குல்ல, அந்த மிரர்ல வந்து செத்தவங்களெல்லாம் பார்க்க முடியும்ல, அதுக்கு வந்து உனக்கு ஒரு வேலை இருக்கு. ஸோ நீ அந்த டென்ஜோனுக்குள்ளேயும் அண்ட் அந்த ஒரு நாட்டுக்குள்ளே போறதுக்கு வந்து உனக்கு நான் லைசன்ஸ் வந்து தந்துடுறேன், நீ இப்போ வந்து போய்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மிரர் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து உனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை நீ பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்புறம் நம்ம மீராவும் அவரோட பயணத்தை வந்து தொடங்கிடுறா. அவ போற வழியில வந்து ஏதோ ஒன்று வந்து இடிச்சிடுறாங்க, அவரே வந்து குதிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து சொல்றாரு. சரி நம்ம போய் தூக்கி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா ஜாம்பிஸ். அந்த ஒரு ஜாம்பியை பார்த்தோன்னே 2 பேரும் வந்து பயங்கரமா பயந்துடுறாங்க. அப்புறம் அங்க ஒருத்தர் வந்தவர், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இந்த ஒரு ஜாம்பிஸ் வந்து நம்மள ஒண்ணு பண்ணாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இதுதான் அந்த அட்வென்ச்சர்ஸோட லைசன்ஸா, பட் இதுக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி கொடுத்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பின்னாடி முட்டிடுறான். உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்க. பின்னாடி 2 பேர் வந்து ஓடி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து இவங்க கிட்னாப்பர்ஸாக தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறா. ஐயோ நாங்களும் அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படி சொல்லிட்டு அவரோட அட்வென்ச்சர் லைசன்ஸ் வந்து காட்டுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவரோட லைசன்ஸை காட்டுறா. எது C-ரேங்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு C-ரேங்க்ல இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இந்த பையனை துரத்திட்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பையன் வந்து என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டேன், என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறா. அந்த ஒரு பையனை வந்து நெப்ரோபோலிஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கும்ல, அந்த நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போகணுமாமா. அது பக்கத்தில் இருக்கிற டென்ஜோனில் வந்து அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அங்கே வந்து மிரர் ஆஃப் டார்க்னஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மிரர் இருக்குல்ல, செத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுது, அந்த கிட்ட போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். ஸோ அதனால தான் அந்த 2 பேர்த்துக்கிட்ட இந்த பையன் போய் பேசியிருப்பான். அப்புறம் நம்ம மீராவும் இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறேன். என்ன நீ ஜோக் பண்ணுறியா, ஒரு பையனை ஒரு டேஞ்சரஸான டென்ஜோனுக்குள்ள கூட்டிட்டு போகிறேன், அவனை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. இது என் விஷயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ போக நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறம் இவங்களும் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதாவது அந்த பொண்ணோட கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவரோட பேர் வந்து அஸ்வல் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பேர் வந்து ஃபிளிக்கர். அந்த ஃபிளிக்கருங்கிற பொண்ணு நம்ம ஹீரோனை தொட்டு இவனோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோன் கியூட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. இப்போ இவங்க எல்லாம் அந்த ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அது வந்து 5th லெவலாமா. அஸ்வாலோ நீ வந்து சம்மனர் தானே, உன்ன மாதிரி சம்மனர் கூட இதுக்கு முன்னாடி சண்டை போடுறதே கிடையாது. ஆமா இந்த மாதிரி சம்மனர்ஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸ் ஆமா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்றா. அவளும் நீங்க நினைக்கிறத தாண்டி நான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்றா. அப்புறம் அவளோட லைட்னிங் பிளேடு வந்து வச்சிருக்க, எப்படி ஒன்று இருக்கு, எங்களோட கேப்டன் தான் என்கிட்ட தந்தாரு அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு லைட்டிங் பிளேட்ல தெரியுது இவ வந்து உண்மையாலுமே மீராவோ இல்லை வேற யாரோ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா. என்னவா இருந்தானே இவ அழகா இருக்காளே அப்படி சொல்லிட்டு வர யோசிக்கிறா. இப்போ நம்மளோட ஹீரோன் அந்த உள்ள போன உடனே ஆர்மர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து சமன் பண்றா. ஸோ இவன் தான் வந்து அந்த ஒரு சின்ன பையனை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறானாமா. அண்ட் அங்க இருக்கிற பையனும் இங்க ஏதோ ஒன்று இருக்கு நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏதோ ஜாம்பிஸ் மாதிரி நிறைய வருது. அண்ட் அந்த பொண்ணோட கில் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு விஷயத்தை பந்தாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் இது நீங்கள் அடிக்கும் போது ஒரு ஸ்மெல் வருது, அது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மேலே சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கோகுல் தான், ஆனால் கீழே வந்து ஒரு 5th லெவல் கோகுல் இருக்கு, அதையும் நம்ம தோக்கடிக்கணும், அதை தோக்கடிக்கணும் ஒரே வழி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து யாரையும் வந்து சமன் பண்றா. அப்புறம் அந்த பொண்ணு வந்தோடனே என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அல்ஃபினா உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு இவ சொல்றா. அந்த அல்ஃபினாங்கிற பொண்ணு நீங்கள் வந்து ரொம்பவே மாறிட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றா.
இந்த பொண்ணு யார் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் கேட்கும்போது இந்த பொண்ணு பேர் வந்து அல்ஃபினா. இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பயங்கரமான மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ அந்த 5th லெவல் கோகுல வந்து இவ தான் கொல்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு வந்து கொல்றதுக்காண்டி போகிறா. அந்த பொண்ணு அந்த மாஸ்டர் நான் கொண்டுட்டேன், இப்போ என்னோட மிஷின் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சொல்ல உன்னோட ஹார்ட் ஒர்க் வந்து நன்றி, இப்போ நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அமுச்சு வச்சிடறா. அண்ட் அங்கிருந்தவங்களும் எப்படி ஈஸியாக இந்த இது கொண்டுட்டோம் பற்றியா, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு விஷயம் முடியும்னு நினைக்கல, என்னவா இருந்தானே டக்குன்னு வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த மிரர் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்து இவங்க போகிறாங்க. அந்த பையன் போய் அவங்க அம்மா அப்பா பேரை வந்து சொல்லி பார்க்குறான். அண்ட் அவன் நினச்ச மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து அந்த ஒரு மிரரில் வரல, எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வெறுக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அந்த மிரரை வந்து ரொம்ப நாளாக யாரும் யூஸ் பண்ணல, அதனால தான் வந்து ஏதோ ஒர்க் ஆகாமல் பண்ணுது. அந்த நேரத்தில் தான் அந்த கில்டு இந்த ஒரு மெம்பரும் லிரிக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த மிரர்ல வந்து வருது. ஆக்சுவலா இவரோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு ரிலிகா. இவங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஸோ இவங்க வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து உடம்பு சரியில்லாமலே இருந்துச்சு. இந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால இவன் வந்து இந்த மாதிரி ரிஸ்கான ஜாப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது இந்த மாதிரி டேஞ்சரஸான டென்ஜோனுக்குள்ள போய் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சு காசு ஏற்றி அவளுக்காக மெடிசன் வந்து வாங்கினா. அதே போல ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது லைட் எல்லாம் வந்து ஆஃப் ஆயிருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அந்த ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டா. என்னைய மன்னிச்சு ரிலிகா, அன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும், நீ சாகடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அந்த ஒரு பொண்ணு, நீ எதுக்காக அழுகாத, நீ வந்து எனக்காக நிறைய வேலைக்கு போய் நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்க, அதுக்காக நான் வந்து உனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றா. அப்புறம் அந்த ஆஸ்வால் அப்படிங்கிறவரும், நீ இன்னும் அந்த சின்ன பையன் மரியாதை இருக்க, அவளை பார்க்கறதுக்கு உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு டைம் கிடைச்சிருக்கு, அதுவுமே இப்போ மட்டும் தான் நீ அவளை பார்க்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் நீ சந்தோஷமா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும் போது, லிரிகா, நான் வந்து ஒரு கில்ல இருக்கேன், அந்த கில்ட வந்து நான் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நான் வந்து ஒரு கிரேட் ஸ்கவுட்டா வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து சொல்றா. என்னோட அண்ணன் வந்து இப்படி தான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. எப்பவுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்புறம் அந்த பையனும், ரிலிகா, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மிரரை பார்த்து ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். அண்ட் அந்த மிரரில் இந்த பொண்ணு மறைஞ்சிட இங்கே இருக்கிற எல்லாரும் அழுகுறாங்க. ஈவன் அந்த நம்ம மீராங்கிற பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா. அவளும் இந்த ஒரு என்பிசிஸ் எல்லாம் நான் என்னமோ நினைச்சேன், பட் அவங்களுக்கு வந்து ஓன் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. மீராவும் அந்த பையனை பார்த்துட்டு, இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உங்க அப்பா அம்மா வந்து சாகலை, ஏன்னா இந்த ஒரு மிரர் வந்து செத்தவங்களோட மட்டும் தான் பேச முடியும். டே சின்ன பையன், உங்க அப்பா அம்மா வந்து இன்னும் உயிரோட தான் இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து உங்க அப்பா அம்மா வந்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு இன்னொரு வேலை வந்து இருக்கு. அதாவது இந்த மிரர் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு டீமாலஜிஸ்ட் வந்து இருக்காராமா. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேஜிஸ்ட்ரேட் வந்து சொல்லியிருப்பாரு. ஹோலி வாட்டர் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்குமா. இந்த ஒரு மிரரில் வந்து செத்தவங்க கிட்ட பேசணும்னா ஒன்று வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணணும், இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். ஸோ அவனுக்கு ஹோலி வாட்டர்னா ரொம்பவே பிடிக்கும்ல, அதனால வந்து அவள் ஹோலி வாட்டரை தெளிச்சு விட்றா. என்னது தெளிச்சாலும் அந்த ஒரு டீமாலஜிஸ்ட் வர மாட்டேன். ஆனால் இங்கே ஒரு பொண்ணு, எனக்கு வந்து அந்த ஹோலி வாட்டர் வேணும், வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆக்சுவலி இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஹோலி வாட்டர்லாம் ரொம்ப பிடிக்கும், நீ வர மாட்டேங்கிறீல அப்படிங்கிற சொல்ல இந்த ஒரு எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.